அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் என்று சொல்றதெல்லாம் சும்மா வசனத்தில் வாசிருக்காங்களே ஒழிய அனுபவமா மாறவில்லை. நான் சொல்றேன், மாறுறது எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுலதான் இருக்குது விஷயமே. இந்த வசனங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையில தியானமா இருக்கும்போது அதெல்லாம் நம்முடைய வாழை பலிக்குது, நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை ரட்சகா, மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் மானுவேல், மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்து திருப்புங்கள். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 நாளாகமும் 1:15. ராஜா எருசலேமிலே திறந்து வச்சுங்க, ஏன்னா இதை விட்டுறக்கூடாது கோட்டை. இது ரொம்ப முக்கியமான வசனம். இதை தேடிட்டு இருந்து கடைசியில் ஏதோ ஒன்று சொன்னாரே அப்படின்ற, நான் சொல்லல, இங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நமக்காக கர்த்தர் இங்கே எழுதி வச்சிருக்காரு. இது 15ஆம் வசனம். ராஜா, அதாவது சாலமன் ராஜாவை பற்றி சொல்லியிருக்கு. எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும், கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டுத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். அவன் காலத்தில் என்ன ஆயிடுச்சான், பொண்ணு வெள்ளிலாம் எப்படி ஆயிடுச்சான், கீழே கிடக்கிற கல் மாதிரி ஆயிடுச்சு. சும்மா காலில் எட்டி உதைக்கிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக நிறைஞ்சி கொட்டி கிடக்குது அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி ஆரம்பிச்சான் தாவீது. 400 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுகிறவர்கள், எல்லாம் பெரிய பணக்காரங்க இல்லை. எல்லாம் வந்தவங்கெல்லாம் பெரிய காசு எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் இல்லாதவங்க தான் வந்தாங்க. அவர்களை வச்சு ஆரம்பித்து கடைசியில் ஒரு நேஷன் பில்டிங் ஒர்க்கே பண்ணுறான். ஒரு தேசத்தையே கட்டி எழுப்பி இருக்கிறான். எப்பேற்பட்ட தேசமாக எழும்பிடுச்சதுன்னா, வளம் மிக்க தேசமாக, குறைவில்லாத ஒரு தேசமாக, செழிப்பின் தேசமாக, நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடமாக அந்த இஸ்ரவேல் தேசமே மாறிட்டு, ஒரு ஆளுகை காலத்தில் அப்படி மாறி, ஒரு தலைமுறையில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டான். ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை ஒரு தலைமுறைக்குள்ளாக அவன் கொண்டு வந்து நாடே வேற மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்றத வார்த்தைகள் எப்படி சொல்றாங்கன்னா, சாலமன் நாட்கள்ல வெள்ளியும் பொண்ணும் கீழே கிடக்கிற கல்லு மாதிரி, கல்லுக்கு சமம்ன்றாங்க. அவ்வளவு சர்வசாதாரணமாகி விட்டுச்சு. வெள்ளியும் பொண்ணும் இல்லாத ஆளே கிடையாது, எல்லாம் குவியல் குவியலா வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது என்ற ரீதியில தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? கேதுரு மரங்கள், சீடர் ட்ரீஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலையுந்த மரங்கள். அது காட்டுத்தீ மரம் மாதிரி, காட்டில் வளர்ற அந்த சாதாரண மரம் போல அவ்வளவு பெருகிடுச்சு.
வேல்யூ அவ்வளவு நாட்டில். அந்த அளவுக்கு அந்த தேசம் பெருகினது. ஏன் என்று சொன்னால், விசுவாசத்தை உடைய மக்களாய், விசுவாசத்தை பாடுகிற மக்களாய், நல்ல வார்த்தைகளை பேசுகிற மக்களாய், அப்படிப்பட்ட ஒரு மக்களாய் அந்த ஜனங்களை மாற்றி இருக்கிறான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. இந்த 400 பேரை கெட்டு போனவர்களை வச்சு ஆரம்பிச்சு, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள்ன்ற ஜனத்தை வச்சு ஆரம்பிச்சு, ஒரு பெரிய தேசத்தையே, வளமான அற்புதமான தேசம், மற்ற ஜாதி ஜனங்கள்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட தேசத்தையே உண்டாக்கலாம். சாலமோனுடைய காலத்தில் ஷேபா ராணி போன்றவர்கள்லாம் இவனுடைய செல்வத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கிட்டே வந்தாங்க. பார்த்துட்டு அவன் சொல்றான், கேட்டது பாதி தான், இங்கே பார்க்கும்போது அதை விட நான் கேட்டதை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்றான். நான் கேட்கும் போதே ரொம்ப அதிகமாக சொல்றாங்கன்னு நினைச்சேன், இங்கே வந்து பார்க்குறேன் கேட்டது வெறும் பாதி தான், இன்னும் சொல்ல வேண்டியது எவ்வளோ ஏராளமாக இருக்குது, அற்புதமாக இருக்கிறது என்று அசந்து போயிட்டு போகிறாங்க. ராஜாக்கள் ராணிகள்லாம் வந்து கூட பார்த்துட்டு அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த ஒரு நாடாக, உயர்ந்த ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இருந்தது. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் அதான் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அதாவது கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கும்போது எனக்கு எப்படி குறை வரும், எனக்கு குறையே இருக்க முடியாதுன்னு அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறான். கடைசி வசனத்தில், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா கவனிங்க, எப்படி சொல்றான் பாருங்க, ஜீவன் உள்ள நாட்கள் தான். அப்படின்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும், என் உயிர் இருக்க கடைசி நாள் வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன்றான். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும்? வாழ்க்கையில எல்லா நாளுமே நல்லா இருப்போமா? எல்லா நாளுமே வெற்றிகரமா இருப்போமா? எல்லா நன்மையினாலும் நிறைஞ்சிருப்போமா? சிலர் சொல்றாங்க எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்றான், வாழ்நாள் முழுவதும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த நன்மை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் குட்னஸ் என்கிற வார்த்தையில் வருது. அது குட்னஸ் என்ற வார்த்தையில் தான் குட் இருக்குது. குட்ல இருந்து தான் குட்னஸ் வருது. குட்ல கூட சேர்க்குறாங்க, குட்னஸ் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? இந்த குட்ன்ற வார்த்தையே தமிழில் நன்மைன்னு மொழிபெயர்க்கிறாங்க. அருமையான டிரான்ஸ்லேஷன். அது செழிப்பை குறித்த ஒரு வார்த்தை பாருங்க, நன்மை. உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உன் நிலத்தின் கனியிலும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கத்திலும் உன்னுடைய கற்பத்தின் கனியிலும் பூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று தமிழில் சொல்லியிருக்கு. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? அதில் வந்து பூரண நன்மைன்றதுக்கு பதிலாக பிளென்டியஸ் இன் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த கூட்ஸ் என்ற வார்த்தை பாருங்க, இந்த கூட்ஸ் ட்ரெயின் அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல, கூட்ஸ் ட்ரெயின்ல பொருள்கள்லாம் ஏற்றிட்டு போற ட்ரெயின் இல்லையா? அது ஏன் கூட்ஸ்ன்றாங்க? அது குட்ன்ற வார்த்தையில தான் வருது. நல்ல பொருட்கள், பொருட்கள் அதைத்தான் அது சொல்லுது. நல்ல பொருட்கள், அதுதான் அது குட்ன்ற வார்த்தையில தான் அது வருது. அப்ப பாருங்க, வாழ்க்கைய என்னத்தால நிரப்புறாராம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குட் தான் எனக்கு கிடைக்கும்ன்றான். குட்டை தான் நான் அனுபவிப்பேன்றான். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், குட். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் எதிர்ப்பாங்க. எதிர்த்து நல்லா பேசி கரைச்சி கொட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ஹேவ் அ குட் டே பிரதர்னுவாங்க. நான் கூப்பிடுறேன், இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? ஹேவ் அ வாட் டே? குட் டே. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் டேன்னு சொல்றீங்க. நல்ல வளமான நல்ல காரியங்கள் நடக்கட்டும் உனக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க. அதை மட்டும் எப்படி நம்புறீங்கன்றீங்க? நியூ இயர் வந்தோடனே சைலா ஒன்று சொல்றேன், ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அன்னையோட ப்ராஸ்பரிட்டியை மறந்துடுறது. மீதி பாட்டெல்லாம் தரித்திர பாட்டுங்க தான். அதுக்கப்புறம் 52 வாரமும் தரித்திரத்தை பாட வேண்டியது, தரித்திரத்தை பேச வேண்டியது, தரித்திரத்தை யோசிக்க வேண்டியது, தரித்திரத்தை தியானிக்க வேண்டியது. அந்த ஹாப்பி நியூ இயர் மட்டும், அதுக்கு மட்டும் வந்துட வேண்டியது, ஹாப்பி நியூ இயர், ஹேவ் எ வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அது சும்மா மனப்பாடமாக வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிக்கிறது. அது சும்மா ஹேவ் எ வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அதில் என்னன்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் நின்று நான் பிரசங்கம் பண்ணால் கோபம் வருது. அது என்ன ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா? அப்படியே கல்யாணத்தில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. கல்யாணத்தில் என்ன பண்ணிட்டேன், எல்லா கல்யாணத்திலும் இந்த காணா ஒரு கல்யாணம் தானே பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் பொதுவாக அது பண்ணுறது இல்லை. ஒரு நாள் என்ன பண்ண திடீர்னு அதை எடுத்துட்டேன். அதை எடுத்து எப்படி ரொம்ப அளவு கடந்த விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு ஜாடியாக நிரப்பினார் இல்லையா, திராட்சை ரசத்தை, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். செழிப்பை பற்றி 6 கால்கள் ஒரு ஜாடியில் நிரப்பி கொடுத்தாருன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. ஒருத்தருக்கு உருன்னு வந்துருச்சு. அவருக்கு முடிஞ்சோன்னு வந்தார், என்னையா கல்யாணத்திலையும் இதுதானா அப்படின்னாரு.
நான் சொன்னேன், ஐயா இப்ப என்ன பாடினீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? என்ன பாடினாரு? ஆசீர்வதியும் கர்த்தரேன்னு பாடினீங்க. அந்த வார்த்தையா அவர் எப்படி பாடினாரு? நீங்க வாயா ஊன்னு திறந்துட்டு பாடினாரு. நல்ல வாயை பொழந்து பொழந்து பாடினாரு. நான் சொன்ன, இவ்வளவு வாய கிளிய கிளிய பாடினீங்க, என்ன பாடினீங்க நீங்க? என்ன பாடினீங்க? நான் சொன்னேன், இப்பதானே பாடினீங்க, இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே அப்படின்னு பாடினீங்க. பொய்ய பாடினீங்களா நீங்க? உண்மை என்னன்னா, யோசிக்காம பாடிட்டீங்க, தெரியாம பாடிட்டீங்க. அதை தாத்தா காலத்துல இருந்து பாடிட்டு இருக்கீங்க, அதனால சும்மா பாடிடுவோம்னு பாடிட்டீங்களா ஒழிய அது உண்மையாவே நம்பல நீங்க. அதெல்லாம் நடக்கணும்னு நம்புறது கிடையாது, அது நடக்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது. பூதல ஆசீர்வாதத்தால். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் பாடுறது, ஏன்னா எல்லாரும் பாடுறாங்களேன்னு கூட இந்த ஹெர்ட் மென்டாலிட்டி. மாடெல்லாம் ஒரு பக்கம் போனா அந்த மாடெல்லாம் ஒரே பக்கமா போக வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எல்லா மாடும் போற பக்கம் தான் மீதி மாடும் போகும். அப்படிதான், அந்த மாதிரி இப்படியே போக வேண்டியது. பாருங்க, இப்படியே வந்துட்டோம் நம்ம. சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதெல்லாம் வீட்டில் அங்கங்கே எழுதி போடுங்க. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். பார்க்கும்போதெல்லாம் இந்த கதை ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது தியானிங்கள். இது உங்களோட மனசை மாற்றட்டும், உள்ளத்தின் எண்ணங்களை மாற்றட்டும். இது மாறினா தான் வாழ்க்கை மாற முடியும். நிறைய பேர் இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலையில் திராட்சம் புரசம் புரண்டோடும், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ. இந்த வசனங்கள்லாம் வெறும் வசனமாக தான் இருக்குது ஒழிய இவங்க அனுபவமாக அது மாறவே இல்லை. மமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் என்று சொல்றதெல்லாம் சும்மா வசனத்தில் வாசிருக்காங்களே ஒழிய அனுபவமாக மாறவில்லை. நான் சொல்றேன், மாறுறது எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுல தான் இருக்குது விஷயமே. இந்த வசனங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையில தியானமா இருக்கும்போது அதெல்லாம் நம்முடைய வாழை பலிக்குது, நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிதான் வாழ்க்கையை மாற்ற வேணும். பாருங்க, 1 ராஜாக்களுக்கு திருப்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சாலமோன் நாட்களை பற்றி இப்படி வாசிக்கிறோம். பாருங்க, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழ் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இதெல்லாம் ரேஸ்ல வாசிட்டு போயிடக்கூடாது. தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள்னா எல்லாருக்கும் லேண்ட் இருக்குது, எல்லாருக்கும் மரம் இருக்குது, எல்லாருக்கும் தோட்ட துறவெல்லாம் இருக்குது. அவங்க மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்ற அமெரிக்காவில் கலிபோர்னியான்ற பிளேஸ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சேயிங் ஒன்று உண்டு. அது என்னன்னா, காட் இட் மேட் இன் த ஷேட்னுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு வசதியாக வாழ்கிற ஆளை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யூ காட் இட் மேட் இன் த ஷேட். அங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி பாருங்க. யூ காட் இட் மேட் இன் த ஷேட்னா வெறும் மரத்தடியில் இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை. மரத்தடியில் இருக்கிறன்றது நல்லா வசதி வாய்ப்போட சுகமாக இருக்கிற நீ, உனக்கு எந்த குறையும் இல்லை, நிழலில் உட்காந்துட்டு இருக்கிற நீ, ஒன்றும் கஷ்டப்பட்டு வேர்த்துக்கிட்டு இல்லை, நல்லா இருக்கிறன்னு அர்த்தம். அதை அப்படி சொல்லுவாங்க, காட் இட் மேட் இன் த ஷேடு. அதைத்தான் இந்த 4:25 சொல்லுது. காட் இட் மேட் இன் த ஷேடு. அதை வேணா பக்கத்துலேயே எழுதிங்க. காட் இட் மேட் இன் த ஷேடு. அப்ப நான் சொல்றேன், இந்த விதமான வாழ்க்கையை தான் கர்த்தர் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிறார். அவனவன் திராட்சை செடியின் நிழல்ல அவனவனுடைய அத்திமரத்தின் நிழலும் சுகமாய் குடியிருக்க வேணும். உங்க வீட்டில் உங்க நிலத்தில் உங்க காரியங்களை நீங்க அனுபவிச்சு உங்க நன்மைகளை நீங்கள் பெற்று நன்றாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. சரி, அப்ப இதை போதிச்சாதான் நடக்கும். இதை போதிக்காததுனால தான் பிரச்சனை. போதிக்காதனால தான் யாரும் அதை அனுபவிக்கிறது இல்லை. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும். சுவிசேஷத்தை எப்படி கேட்பாங்க, எப்படி நம்புவாங்க, எப்படி விசுவாசிப்பாங்கன்னு சொல்றாரு. யாரும் போய் சொல்லலைன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்கலன்னா விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விசுவாசிக்கலன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரிதான் சபைக்கு வர்றாங்க ஜனங்க, செழிப்பை பற்றி கேட்கறதே கிடையாது, எப்படி ஆசீர்வாதமா வாழ்றதுன்னு பற்றி சொல்றதே கிடையாது. சொல்லலைன்னா எப்படி அவங்க கேட்பாங்க, கேட்கலன்னா எப்படி விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்கலன்னா எப்படி பெற்றுக்கொள்வார்கள். அதனால போதனை ரொம்ப அவசியமானதா இருக்கிறது. சரி, இன்னொரு இடத்துக்கு திருப்போம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம்.
இங்க ஒரு அற்புதமான ஒரு கதையை வாசிக்கிறேன். எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல எசேக்கியா ராஜா அவன் அரசால் ஆரம்பித்தவுடன் அவன் ஒரு சில பெரிய மாற்றங்களை அங்கே கொண்டு வருகிறான். அவனுடைய நாட்களுக்கு முன்பாக நாடு ரொம்ப கெட்டு போயிருந்தது. எந்த அளவு கெட்டு போயிருந்ததுன்னு சொன்னா, இவன் 726 பிசியில் ஆண்டான். அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 260 ஆண்டுகளாக தேவாலயம் மூடப்பட்டு கிடந்தது. மூடப்பட்டு கிடந்தது மட்டுமல்ல, பாழடைந்து போய் கிடந்தது. பாழடைந்து போய் டிஸ்யூஸ்ல இருந்தது. ஒண்ணுமே யூஸ் பண்ணாம சும்மா ஒரு காடு மாதிரி அது அப்படியே கிடந்தது. அழுக்காலும் இதாலும் நிறைஞ்சு கிடந்தது. அங்க ஆராதனை நடைபெறல, பலிகள் இடல, துதி ஸ்தோத்திரம் நடைபெறல, ஒன்றும் அங்கே யாரும் தூபவர்க்கம் ஏற்றுறது இல்லை, ஒன்றும் கிடையாது. அங்கே ஒன்றுமே சுத்தமாக அதை யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்குது. அவன் என்ன சொல்றான், 5ஆம் வசனத்தில் அவன் ராஜாவான உடனே சொல்றான், லேவியரை கூப்பிட்டு, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஆலயத்தை ரெடி பண்ணுங்கன்றான். திரும்ப ஆலயத்தில் நம்ம ஆராதிக்க போறோம், எல்லாம் பண்ண போறோம். ஆகவே என்ன பண்ணுங்க, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்க. ஜனங்க பின்வாங்கி போயிட்டாங்க பாருங்க. ஆண்டவரை மறந்து தூரமா போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, பிடிக்காத காரியங்களை செய்து, இப்படி முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நஞ்ச நாட்கள் கிடையாது, 260 வருஷமா தேவாலயமே மூடி இருக்குதுன்னா பாத்தீங்களேன். ஒண்ணுமே போறதும் கிடையாது, பைபிளை வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபம் பண்றதும் கிடையாது, கர்த்தரை பற்றி எண்ணி பார்க்கறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜனங்கள்லாம் ஒட்டுமொத்தமா அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை குறித்த ஒரு பயபக்தி அங்க இல்லாம இருந்தது. ஆராதனையும் அங்க இல்லை, ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் அவன் சொல்றான், ஆலயத்தை ஆயத்தப்படுத்து, என்ன திருப்பி ஆரம்பிக்க போறான். போய் ஆயத்தப்படுத்தும் போது 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 8 நாள் ஆச்சான் வெளிப்புறத்தை மட்டும் கிளீன் பண்றதுக்கு. அப்புறம் வேலையை முடிக்கிறதுக்கு இன்னொரு 8 நாள் ஆச்சான். வெறும் கிளீனிங்கே எத்தனை ஆளுகளை வச்சு பண்ணாலும் இல்லை, 16 நாள் பண்ணியிருக்காங்க கிளீனிங்கு. அப்படி கிளீனிங் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு 18ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் அப்பங்களின் மேஜையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து, ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரித்து போட்ட சகல பணிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். ரெடி ஆயிடுச்சு என்ற நியூஸ் அவர்கள், நல்ல செய்தி அவர்கள் கொண்டு வர்றாங்க, கொடுக்கறாங்க. அப்ப ஆலயத்தை கிளீன் பண்ணி பரிசுத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்ட பிறகு அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 29ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். இப்ப வர்ஷிப் ஆரம்பிக்க போறாங்க. கிளீன் பண்ணது மட்டும் இல்ல, ரெஸ்டோர் பண்ணது மட்டும் இல்ல, வர்ஷிப்பையே ரெஸ்டோர் பண்ண போறாங்க. ஆராதனையே திரும்ப ஆரம்பமாக போகிறது. 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கின. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். 30 பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிகாரனாகிய ஆசாப்பும் பாடின. ஆசாப்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கான் அந்த சங்கீத புஸ்தகத்தில். தாவீதை தவிர அடுத்து அவன் எழுதியிருக்கான். அவர்கள் எல்லாம் பாடின வார்த்தைகளால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். என்னத்தை திருப்பி கொண்டாட சொல்றாங்க, தாவீது பாட்டெல்லாம் எடுன்றாங்க. ஹலோ, தாவீது பாட்டெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ இவன் வந்த உடனே டெம்பிளை முதல்ல கிளீன் பண்ணி பரிசுத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாட சொல்றான். துதிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, ஸ்தோத்தரிக்கிறதுக்கு. பலிகளை இட சொல்றான். பலிகள் எடுக்கும்போது மியூசிக் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அவன் சொல்றான், தாவீது பாட்டு எடு, அந்த நல்ல பாசிட்டிவ் சாங்ஸ் எல்லாம். என்ன பாட்டு? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்ற பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்ற பாட்டு. அந்த பாட்டெல்லாம் எடுன்றான். ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்ன்ற பாட்டு, அதெல்லாம் எடு. அந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து மியூசிக்கை வாசிச்சு அந்த பாட்டை பாடுறான். ஏன்னா அந்த பாட்டில் விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டை பாடிதான் பெரிய ஜாதியானது, ஜனமானது, பெரிய தேசமானது, வளம் மிக்க, ஆசீர்வாதம் மிக்க, செல்வமிக்க ஜனமாக மாறினது. அந்த பாட்டை எடுத்துட்டு வா, ஏன்னா அந்த புத்தி வரணும் திரும்பவும்ன்றான். இருக்கீங்களா? ஹலோ,
ரொம்ப நாளைக்கு முன்னால தாவீது ராஜா பாடின பாடலெல்லாம் எடுத்து திரும்ப பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டில் விஷயம் இருக்குது, எடுத்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க 30வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஒரு ஆர்டர் போடுறான், பஸ்காவை அனுசரிக்கணும். பஸ்காவை 100கணக்கான ஆண்டுகள் அனுசரிக்காம விட்டாங்க. பஸ்கா என்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவங்களை அங்கிருந்து வெளியே கிளப்பி கொண்டு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்ல சொல்றாரு தேவன். அன்றைக்கு கடைசியா ஒரு வாதை அனுப்பும்போது அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் அவங்க வீட்டில் பூச சொல்றாரு. பூசிட்டு உள்ள உட்காந்துக்கன்றார். ஏன்? மரண தூதன் வரப்போகிறான். எல்லா வீடுகளிலும் தலைச்சின் பிள்ளைகள் சாக போகுது. சாகும்போது நீங்கெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அங்க ரத்தம் பூசப்பட்டிருந்ததுன்னா அந்த மரண தூதன் கடந்து போய்விடுவான். அதான் பாஸ் ஓவர்னு அர்த்தம். உங்களை தொடாமல், உங்க வீட்டை தொடாமல் கடந்து போயிடுவான். நீங்கள் பாதுகாப்பாக அந்த ரத்த கோட்டைக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு. இதெல்லாம் ரட்சிப்பை குறித்த ஒரு டிராமா மாதிரி, ரட்சிப்பை குறித்த ஒரு போதனை நிழலாட்டமாய் கொடுக்கப்படுகிறதுங்க. இயேசு எப்படி நம்முடைய ரத்தத்தை சிந்துவார், அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு நம்முடைய பஸ்காவாய் இருக்கிறார் என்றெல்லாம் பவுல அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறார். இதுதான் பஸ்கா பண்டிகை. அன்றைக்கு அனுசரித்தாங்க முதல் முறையா. அதுக்கப்புறம் வருஷம் அனுசரிக்க சொல்லியிருந்தாரு. இப்ப அனுசரிச்சு பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அனுசரிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டாங்க. ரட்சிப்பை பற்றி ஒரு அறிவு இல்லை. இயேசு வரப்போகிறார், ரத்தத்தை சிந்த போகிறார், அந்த போதனையே அவள் மத்தியில் இல்லாம போயிடுச்சு. அதை நினைவுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட போதனையே ஒழிச்சு கட்டிட்டாங்க. 100கணக்கான வருஷமாக அதை குறித்த எந்த காரியமும் அங்க செய்யப்படவில்லை. இவன் சொல்றான், தேவாலயத்தை பரிசுத்தம் பண்ணி பலிகள்லாம் இட்டு மியூசிக் எல்லாம் வாசிக்க வச்சு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் சொல்றான், பஸ்கா ஆசரிக்க போறேன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்டர் போடுறான். எல்லாரும் வர்றாங்க, பஸ்கா ஆசரிக்கிறார்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன என்று நாம் வாசிப்போம். அந்த ரிசல்ட் 20ஆம் வசனத்தில் அந்த ரிசல்ட் பாருங்க. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று இங்க இருக்குது. ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா God heard Hezekiah's prayer and healed them என்று இருக்கிறது. தேவன் அவர்கள் என்ன பண்ணாராம்? சுகமாக்கினார்னு இருக்குது. ஹீலிங் வந்துருச்சு, ஹீலிங் நடக்குதுங்க. தேவன் அவர்களை சுகமாக்கிறார், சொஸ்தமாக்குகிறார். அப்ப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பரிசுத்தம் பண்ணிய சாலயத்தை பலியிடுறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க, பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தினாங்க. இப்போ பஸ்கா வர கொண்டாடிட்டாங்க. இப்போ சுகம் நடக்குது. கர்த்தருடைய அற்புதமான காரியங்கள் அங்க நடைபெறுகிறது. இதெல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தை பிரசித்தமான போது 31:5 இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்திலும் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் பாருங்க. இதை ஏன் இவ்வளவு தூரம் நான் எடுத்துட்டு வந்தேன்னா, ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது வெறும் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது, அங்க போய் ஆராதிக்கிறது, பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது, வசனத்தை கேட்கிறது, இதெல்லாம் அற்புதமான காரியம். அங்கே இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக எப்படி ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் செய்தார் என்ற அந்த பஸ்காவை அனுசரித்த மாதிரி நாமும் அதை நினைவுபடுத்தி எல்லா காரியங்களும் செய்வது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் மட்டும் போதாது, கடைசியில் இதுவும் நடக்க வேணும். இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். அது என்னன்னா, உண்மையாகவே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பதற்கு எது அடையாளமாக இருக்குது? அவரெல்லாம் என்ன பண்ணாங்க, போய் அன்றைக்கு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, கேஷ் சொசைட்டி கிடையாது. அது நம்மள மாதிரி ஏடிஎம் கார்டு வச்சுட்டு தெரிஞ்சவங்க இல்லை. அவங்கள்ட்ட கையில் காசு கிடையாது, எல்லாம் தானியங்கள், அந்த மாதிரி காரியங்கள், விளைஞ்ச காரியம்தான். போய் என்ன பண்றாங்க, எல்லாரும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து, திரளாகனா குவிச்சு குவிச்சு கொண்டாந்து வைத்தாரலாம். எந்த அளவுக்கு கொண்டாந்தாங்களாம்? கொண்டாந்து குவிச்சுட்டாங்களாம். கொண்டாந்து ஜனங்க பாருங்க, உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம். கடவுளுக்கு விரோதமாய் போன இருதயம், கடவுளை விட்டு தூரமாய் போன இருதயம்
கடவுள் வேண்டாம், கடவுளை நான் மதிக்கிறது இல்லை, கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு போன இருதயம் கடவுள்கிட்ட திரும்பும் போது உண்மையாகவே உள்ளம் கடவுள்கிட்ட திரும்பிடுச்சு, கடவுளை நம்பி இருக்குது, கடவுளை இப்ப விரும்புது, நேசிக்குதுன்றதுக்கு அடையாளம் என்ன? இந்த இப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க காணிக்கைகளை, தசமால், இதுதான் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வார், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவர். இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வார், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவர். இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் கடுசீரையில் பரிசுத்த பவுலும் சீலாவும் துணையாய் நின்று விடுவிப்பார் யாரும் இந்தியே ஜெபித்து கண்டார். நம்மண்டை தேவ பிரசன்னமே கதவும் திறவுண்டதே. விசுவாசித்தார் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால், if you believe you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. As Daniel sat within the hungry lion's den, nobody thought that there was any hope for him. But all night long the lions never took a bite. God took away their appetite. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பசித்திருந்த சிங்கக்கேபியில் தானியேல் தனித்து முற்றும் நம்பிக்கையற்ற வேளையில் அமர்ந்திருந்தான். சிங்கங்கள் அவனை அணுகாமல் அவற்றின் பசி மறக்கடித்தான். விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால், if you believe, you shall receive. There's not a trouble there the good Lord can't relieve. Oh, He is just the same today.